Greetings to you all in the mighty name of Jesus Christ. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் கூடும் பொழுது ஒரு சபையாக, அங்கங்களாக, குடும்பமாக நாங்கள் கூடுவோம். In Sundays, you know that we gather together as a families, as a members of the church, and as a relations. We are gathering together in this place. ஓகே, அதில் நாங்கள் ஆண்டவரை துதிப்போம். நாங்கள் பாட்டுகள் பாடி, நாங்கள் காணிக்கைகள் மூலம் அவருக்கு நாங்கள் எங்களுடைய காரியங்களை செலுத்தி இன்றைய தினம் திருவிருந்திலும் நாங்கள் கலந்து கொண்டோம். Normally we praise God, we worship God, and also we give offerings and honor God at the same time. Today especially we have taken part in the Holy Communion. சபை கூடுதலில் இன்னொரு முக்கியமான பாகம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. Another reason for gathering together or assembling together in this house of God is to hear the word of God. சரி, இப்போ என்னோட சேர்ந்து வேதத்தை திருப்பி படித்து கேட்க உங்களுக்கு விருப்பமா? Do you desire to open the Bible to learn with me? சரி, அப்போ நான் கதையாக எல்லாம் சொல்ல இல்லை, வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்ப்போம். I don't want to tell you stories. Let us open our Bibles and I want to teach you from there. ஓகே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலிருந்து இன்றைய தினம் எங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவர் கொடுத்த வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்ப்போம். So let us all turn our Bibles to Ephesians chapter 2 verse 1 to 10. Let us turn our thoughts and our mind towards this scripture. சரி, இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் நாங்கள்? What is the title we given to this? கடவுளின் கைவண்ணம். God's workmanship. இந்த கைவண்ணம்னா என்னங்க? What it means by workmanship? நீங்க ஏதாவது ஹேண்டிகிராஃப்ட் கையால ஏதாவது நல்லா செய்வீங்களா? நல்ல குக்கிங் எல்லாம் செய்வீங்களா? டேஸ்டியா? ஓகே, இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய கைவண்ணங்கள். So these are the workmanship or handiworks. Okay, children, do you do any handicraft work? Very nice. Do you do any craft works? Anything? Especially children? Do you make anything? No, not at all. I think in the school they will teach you, isn't it, to do something, okay, draw something or do something. What are you good at? பாடசாலைகளே உங்களுக்கு வரைகிறதுக்கும் கைவேலைகள் செய்வதற்கும் சொல்லிக் கொடுப்பார்கள். Okay, right. So God, கர்த்தரும் தமது கைவண்ணத்தை காட்டியிருக்கிறார். So also God has shown his workmanship. சரி, இந்த கைவண்ணத்தில் பெரிய உச்சகட்டம் என்னவென்றால், what is the higher level of the workmanship is? நிறைய காரியங்கள் செய்திருக்கார். வானத்தை, பூமியை, நட்சத்திரங்களை எல்லாம் படைத்து, சமுத்திரத்தை படைத்து, மீன்களை படைத்து, ஆடு மாடுகளை படைத்து, இதெல்லாம் அவருடைய கைவண்ணங்கள். You could see the God workmanship. God has created the heaven and the earth, the birds, the things underneath the waters, the lot of creatures he has created. ஆனால் அவருடைய கைவண்ணத்தின் உச்சகட்டம் மிக சிறந்தது எது? What is the peak of the workmanship is? என்னது? ஆதாமா? அப்ப நீங்க ஏவாள் இல்லையா? ஓகே, சரி. மனித குலம் அவருடைய கைவண்ணத்தில் உச்சகட்டம். So humankind is the peak of his workmanship. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் யோசிக்கலாம், இது என்னப்பா அவனுடைய ஆண்டவருடைய கைவண்ணத்தில் நானா சிறந்த படைப்பு? Am I the best creation of God's workmanship? உண்மை. It is true. சரி, அந்த கைவண்ணத்தை அவர் படைத்ததில் சில காரியங்கள் உள்ளன. So there are reasons behind God's workmanship. ஆடு மாடுகளுக்கு பேச தெரியாது. So sheep and cows cannot speak. மனித குலத்துக்கு பேச தெரியும். But the human can speak. அந்த மனித குலத்துடன் அவர் உறவாடி ஒரு உறவில் இருக்க என்னையும் உங்களையும் படைத்தார். Because God's want to have a communion relationship with us. That's why he has created me and you. அப்ப ஆண்டவரோட நீங்க உறவாடுவது உண்டா? So have you had a relationship with God? விட்டா நல்லா பேசுவீங்க தான் நீங்க. If I let you go, you okay, right. talk a lot. Okay, நாங்கள் ஆண்டவருடன் உறவாடும் ஜனங்களாக இருக்க வேண்டும். We should be a people who have relationship with God. சரி, பெரிய ஒரு கேள்வியை கேட்க போறேன். I'm going to ask a big question. ஆதியிலே அவர் மனித குலத்தை படைக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், நாம், அதாவது அந்த படைக்கும் பொழுது இந்த படைப்பின் கர்த்தா சொல்றார் என்றால், மனிதனை நம்முடைய சாயலாக படைப்போம் என்று கூறிதான் தம்முடைய சாயலாக எங்களை படைத்தார். In the beginning when God created the man, he created in the image and the form of his. சரி, இப்போ கேள்வி என்னென்றால், ஆண்டவருடைய சாயலாக நாங்கள் படைக்கப்பட்டோம் என்றதில் அர்த்தம் என்ன? எங்களுக்குள் ஆண்டவருடைய சாயல் இருக்கிறதா? Do we have the image of God in us if we are created in the image of God? சரி, இப்போ நாங்கள் சொல்லுவோம் வேண்டாம், இங்கே பாருங்க, இந்த மகன் பிறந்திருக்கான், இந்த பேரண்ட்ஸுக்கு
பாருங்க அப்பா மாதிரியே இருக்கிறான் அல்லது அம்மா மாதிரியே இருக்கிறான்னு சொல்லுவோம். அப்போ அந்த சாயலை தான் நாங்கள் அநேகமாக கருதுவதுண்டு. So when a child is born in a family, we normally say the child looks like the father or the mother. சரி, நீங்கள் ஆண்டவருடைய மாதிரி இருக்கீங்களா? Are you in the likeness of God? இட்ஸ் நாட் தட் மீனிங். ரைட். அது அதனுடைய அர்த்தம் அல்ல. என்னென்னா ஆண்டவர் படைக்கும் பொழுது அவர் ஆவியானவர், அவர் ஆவியாக இருக்கிறவர், அவருக்கு உருவம் இல்லை. ஆகவே நாங்கள் ஏதோ ஆண்டவருடைய கண்ணும் ஆண்டவருடைய மூக்கும் ஆண்டவருடைய வாயும் இருக்குன்னு நினச்சிக்கொள்ளாதீங்க. So God is in the form of spirit. So don't think that we are like we have the nose and the eyes of God, because He's only in the form of a spirit. ஓகே, அப்போ உங்களுக்கு ஆண்டவருடைய மூக்கு இல்லை. ஓகே, So don't think that you have the nose of God. அப்போ சாயல் என்று சொல்லும் பொழுது உருவம் அல்ல. So the likeness or image of God does not mean the actual shape. அப்படி என்றால் ஆண்டவர் தம்முடைய சாயலாக படைத்தார் என்பதின் அர்த்தம் என்ன? So what is the real meaning that God has created us in the image and likeness of God? ஆவி, ஆவிக்கு உருவம் இருக்கிறதா? Does the spirit have a form? அதுக்கு இல்லை. சாயல் என்று சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க? குணாதிசயம். It's a characteristic of God. சரி, இப்போ ஆண்டவர் வந்து பரிசுத்தர், So 100 God is a வீதம் holy இருக்கிறவர். God. எங்களுக்கு அப்படி இருக்கிறதா? So do we have that holiness in us? இல்லை. No. அப்ப ஆண்டவருடைய குணாதிசயமும் இல்லை. Therefore we don't have the characteristic of God. சாயல் என்று சொல்லும் அவருடைய குணாதிசயமும் இல்லை. When we say we அவருடைய are in the உருவமும் likeness இல்லை. of God, we don't have the form or the characteristic பெரிய of His. பிரச்சனையில் போடுறோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய அவருடைய சாயல் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அர்த்தம் என்ன? So I'm bringing you into a big problem. So what is the real meaning when we say we are made in the image and the likeness of God? டாக்ல கடைசியில தான் ஆன்சர் வரும். ஓகே, So we will get the answer at the end of this sermon. சரி, ஆகவே நீங்க தொடர்ந்து கேட்கணும், இல்லாட்டி இந்த கேள்விக்கு பதில் தெரியாது So உங்களுக்கு. continue to hear this sermon, then you will get the answer. சரி, நாங்கள் ஆங்கிலத்தில் நாங்கள் முழுக்க வாசிக்காம பகுதி பகுதியாக தான் வாசிக்க போகிறோம். முதல் 3 வசனங்களை முதல் வாசிப்போம். இந்த வசனத்தின்படி மனிதனின் நிலைமை அல்லது ஒரு அவலமான நிலையை குறித்து வேதம் சொல்லுகிறது. So first 3 verses of this chapter talks about the human dilemma. ஓகே, அப்போ மனிதனின் நிலைமை என்னவென்றால் இந்த முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரைட். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின் கேட்டவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிறவியின் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாம் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கணையின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. And you he made alive, who were dead in trespasses and sins, in which you once walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit who now works in the sons of disobedience, among whom also we all once conducted ourselves in the lusts of our flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by the nature children of wrath, just as the others. சரி, இப்போ உங்களோட கைவண்ணத்தை நீங்கள் சமையலில் காட்ட போகிற நேரம் சில அப்பம் சுடுவோன்னு வச்சுக்கொள்வோம். உங்கள் மாவெல்லாம் இருக்குது. So for example, if you're going to show your workmanship, you are cooking an appam. அப்போ நீங்கள் அது முதல்ல என்ன செய்வீங்க? அதெல்லாம் எடுத்து அடிச்சு உங்களோட கையை போட்டு உங்களோட கை காட்டி அதை பிழிந்து பிசைந்து அதெல்லாம் செய்து அதை கேட்டதெல்லாம் போட்டு முதல்ல நீங்கள் எடுப்பீங்க. அப்போ முதல்ல இந்த இன்க்ரீடியன்ஸ் அல்லது தேவையான காரியங்களை நீங்கள் எடுப்பீர்கள். First you will take all the ingredients and you get ready with the preparation to make the appam. ஓகே, சரி. ஆண்டவர் கைவண்ணமாக எங்களை உயிர்ப்பித்து எங்களை மாட்டும் பொழுது நாங்களோ இருந்த நிலைமை மிக மிக மோசமான நிலைமை. So when God made us alive, if you look at our status, before that we were in the trespasses, sin, transgressions and in our iniquities. இப்பெல்லாம் நீங்கள் நல்லா உட்கார்ந்துருக்கீங்க. டையை கட்டி கோட்டை போட்டு சாரியை போட்டு அழகாக உட்கார்ந்துருக்கீங்க. Now you're seated, wearing sari, coat suit, you are wearing tie, you're just seated beautifully in this place. ஆனால் ஆண்டவர் எங்களுக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் இருந்த நிலைமையோ அவலமான நிலைமை. So the point when God started work in us, we were in a very desperate state. சரி, இந்த இதில் நாங்கள் என்ன படிக்கிறோம் என்றால் இந்த அடிப்படையான சில கிறிஸ்தவ சத்தியங்கள். So today we are learning the foundational truth. சரி, இது எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். So every Christian should know this. இது எங்களோட மூளையில் நல்லா ஏறி இருக்கணும். This should be in our mind. சரி, இப்போ இந்த வசனத்தை பிரித்து பார்க்க போனால் இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதில் ஆரம்பத்தில் எங்களை எப்படி போட்டிருக்காங்கன்னா அந்த உயிரற்ற ஒன்றுக்கும் உதவாத
இந்த மாவு மாதிரி இருந்த எங்களை பிசைந்து குடைந்து வளைந்து ருசியுள்ள அப்பமாக மாற்றுவதற்கு முன்னதாக நாங்கள் எப்படி இருந்தோம் என்றால் இறந்த சடலத்துக்கு உரித்தான சில சிறப்புகளுடன் நாங்கள் இருந்தோம். So before we were formed, the current state, we were people who were like in a dead state, as like a dead person. ஓகே, எப்படி இருந்தோம்? உயிரை இழந்து ஒரு பலனற்ற We நிலையில் lost our இருந்தோம். life. We were in a position where we lost. அந்த உயிரற்றவங்களை ஹாஸ்பிட்டல்ல எங்க கொண்டு போடுவாங்க? So when someone is dead, do you know where they will place them in the hospitals? எங்களுக்கு எல்லாரும் தெரியும், மோச்சரி. யாராவது They'll put it போயிருக்கலாம் in மோச்சரிக்கு? mortuary. Have you been to பயப்படாம mortuary? போற ஆட்கள் இல்லையா? ஓகே. Have anyone been to the mortuary? ஆட்கள் பயம் வந்து ஓகே ரைட். எனிவே நாங்கள் உயிரற்ற நிலையிலே இந்த குளிரூட்டப்பட்ட சவாரையில் இருந்தது போல அழுகி போகும் நிலையில்தான் மனிதன் ஆரம்பத்தில் ஆண்டவருடைய கைவண்ணத்தை காட்டும் பொழுது நாங்கள் இருந்த நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் இறந்து போனவர்களாக இறந்து போனவர்களாக இருந்தோம் என்று. So we were in the state of like a dead person in a cold environment, like in a mortuary. That's the state of us before we got saved. சரி, இதுக்கு காரணம் என்ன? What is the reason for ஏன் this? இந்த மனுஷன் ஆண்டவர் படைக்கும் பொழுது நல்லதான் படைச்சார் தான் நம்முடைய சாயலாக, ஏன் இந்த மனுஷன் இப்படி மாறி அவள நிலைக்கு போய் இந்த நிலையில் இருந்தான்? இதுக்கு காரணம் என்ன? So what is the reason that the mankind has turned into this when God in the beginning created us in the image and likeness எத்தனை of காரணம் God? இருக்கிறது? How many reasons I are want there? to only these answers. எத்தனை காரணம் இருக்கிறது? How many reasons are there? இதுல 3 காரணங்கள் கூறப்பட்டிருக்கு. ஓகே, So there are 3 reasons given to us. மனிதனின் அவல நிலைக்கு காரணங்கள் 3. There are 3 reasons for human dilemma. ஓகே ஓகே ரைட். இப்போ நாங்கள் அந்த 3 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். We're going to see that 3 things. சரி, முதலாவது Firstly, இந்த மனிதனுக்குள் வர்றது காரணம் என்னவென்றால், ஒரு உங்களுக்கு தெரியும், இந்த மாவை கொஞ்சம் புளிக்க வைப்பாங்க சிலதுக்கு தானே. ஓகே, என்னத்துக்கு? அப்பம் சுடுறதுக்கு புளித்த மாவு தான் நல்லா இருக்கும் தான். அப்போ அப்படி தான் அப்பம் சுடுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் புளிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? எனக்கு தெரியாது. என்ன ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு மாதிரி. என்னது? to ferment it. இளநியோ? இங்கே இளநீ போடலாம். ஓகே, இங்கேயும் இளநீருக்கு போடலாம். ஓகே, ஈஸ்ட் போடுவாங்க. They add yeast to ferment it. ஓகே, அப்போ ஈஸ்ட். ஓகே ரைட். ஓகே சரி, இப்போ இது அந்த புளிப்பை போடுற நேரம் அந்த முழு பாவம் புளிக்கிற மாதிரி ஆண்டவருங்கிட்ட கைவண்ணத்தை காட்டும் போது தான் நாங்களும் இந்த புளித்த மாவு மாதிரி எங்களுக்குள்ள ஏதோ ஒன்று செல்லுது, முழு உடம்பையும் பாதித்தது. அதன் பெயர் பாவம். So the same way, like a fermented flour, we could see that the sin or the transgression that it in us is the one made us dead. பாவத்துக்கு இன்னொரு பேர் அக்கிரமம். What is another name for sin? Is transgression or trespass? Okay, transgression or Trespasses. Okay, சரி. இப்போ இது நாங்கள் சொன்ன அடிப்படை சத்தியங்கள் படிக்கிறோம். So we are learning the foundational truth. இந்த அக்கிரமம், அதுக்கு இன்னொரு பேர் மீறுதல். So what is another name for this sin? Is trespasses. Okay, is transgression. Okay, அக்கிரமம் என்றால் மீறுதல். இந்த மீறுதலுக்கு கொடுக்கப்பட்ட கிரீக் டேர்ம் என்னென்றால், what is the Greek term given to transgression? paraptoma. Paraptoma. என்னது? Paraptoma. சரி, நாங்கள் கிரீக்கும் படிக்கிறோம். ஓகே ரைட். நாங்கள் இந்த அக்கிரமத்தில் இருந்ததனால் எங்களோட நிலைமை மிச்சம் மோசமாக இருந்தது. இதுக்கு இன்னொரு பேர் மீறுதல். கிரீக் டேர்ம் paraptoma. As we are in trespasses, the Greek name for this is paraptoma. சரி, paraptoma என்றால் என்ன? அக்கிரமம் என்றால் என்ன? மீறி நடக்கிற என்றால் தவறி அடியெடுத்து வைத்தல். So it means taking a wrong step. It all means trespasses, transgressions or sin. இங்கே யாராவது இருக்கீங்களா ராங் ஸ்டெப் எடுத்தாக்கள்? நான் Is எடுத்துருக்கேன். there anyone out there who have taken wrong steps in your life? இந்த சிஸ்டர் சிரிக்கிறாங்க. ஓகே, எடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே. Sisters, have you taken நாங்கள் the எல்லாரும் wrong steps? யாராவது அதே people who have never taken wrong steps in their life? யாராவது தவறான கால் We all have taken wrong steps in our life, isn't it? எல்லாருமே தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். Another word, இன்னொரு வகையில் சொல்ல போனால் நாங்கள் எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். In other words, we all have committed sin. Is it true? Is it true? Okay, அதான் வேதம் என்ன சொல்கிறது? ஒரு சிலர் மாத்திரம் பாவம் செய்தவர்கள். வேதாகமம். The Bible says everyone have sinned. All have sinned. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் All have sinned பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம். and fallen short the glory of God. இதுதாங்க வேத அடிப்படை சத்தியம். This is the foundational truth of Bible. சரி, இந்த வசனம் எங்க இருக்கிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தோம். வேதத்துல எங்க இருக்கிறது? Romans chapter 8. Romans 3:8. 3:23. இது இந்த வேதத்தை இப்போ படிக்கிறவங்க அடிப்படை சத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ரோமன் 3:23.
all have Romans sinned. 3:23. ஓகே ரைட். Are you with me? எல்லாரும் என்னோட இருக்கீங்களா? நீங்கள் என்னடாப்பா அவர் வந்து என்னமோ பாவத்தை பற்றி சொல்கிறாரு, புளிச்சமாக சொல்கிறாரு பயமுடுத்துறாரு. இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன், இதுதான் வேதத்தின் அடிப்படை. Are you all with me? I'm Sorry. talking about the foundational truth of the சரி, Bible. பலர் வாழ்க்கை பயணத்தில் தேடி வந்தந்த இடத்தில் இன்பம் காணாது தவிக்கிறார்கள். வாழ்வின் உயிரிழந்து பலனற்ற நிலையில் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் பாவம். So you could see that sin is a reason why in their life journey they have lost their happiness and they even lost the strength. You could see the reason behind this is the sin or சரி, transgression. சின்னுக்கு இன்னொரு டெஃபினிஷன் இருக்கிறது. Another definition for sin. அதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்றால் உண்மையை உணர்ந்தும் அதுக்கு எதிராக செயற்படுவது பாவமாகும். Even though knowing the truth but still working against that is sin. சில வேளையில் நாங்கள் சொல்கிறோம் தெரியாமலும், சில வேளை தெரிந்தும் பாவம் செய்கிறோம். Knowingly or unknowingly we are committing sin. எனிவே, இந்த சின்ன பிள்ளைகள் பாவம் செய்யுமா? Do you think the children will commit sin? ரேச்சல், do you have any idea? Yes. சின்ன பிள்ளை? Yes. ஓகே ரைட். சரி, சின்ன பிள்ளைகளுக்கு இந்த சின்ன பிள்ளைகள்ட்ட ஒரு டாயோ ஏதோ கொடுத்துட்டேன்டா மற்ற பிள்ளை என்ன செய்யும், அந்த பிள்ளையோட சண்டை பிடிச்சி சும்மா கோபம் அடிச்சு விட்டுச்சு. இந்த பாவம் செய்யும் குணாதிசயம் சின்ன பிள்ளையில் இருக்கிறது. இது நாங்கள் சின்ன பிள்ளைகள் கற்றுக் கொடுக்க மாட்டோம். கற்றுக் கொடுக்குற இல்லை தானே, அவங்களுக்குள்ள எப்படியோ வந்துடுது. ஓகே, எல்லாரும் எல்லாருக்குள்ளும் இந்த குணாதிசயம் இருக்கிறது. You could see that even the children, if you don't give a toy, they will fight with the other child. This nature is actually entered into the children. நாங்கள் சில பேர் வளர்ந்தாலும் குழந்தைகள் மாதிரி தான் சண்டை பிடிச்சின்னு இருப்போம் நாங்கள். So even when we grow up, we behave like a child. ஓகே, அப்போ அந்த சில பேர் தெரியாமல் செய்கிறாங்க, சின்ன குழந்தைகள் மாதிரி தெரியாமல் செய்கிறாங்க. சில பேர் தெரிஞ்சும் பிழை என்று தெரிஞ்சும் செய்வார்கள். So knowingly they'll sin or unknowingly they'll sin like the child. அப்போ இது என்ன என்றால், நாங்கள் முதல் சொன்னோம் தவறி அடி எடுத்து வைக்கிறது, ராங் ஸ்டெப். இந்த இடத்துல இந்த பாவம் என்று சொல்கிற நேரம் நாங்கள் இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதுதான் இலக்கு. இலக்கை தவறுவதே பாவமாகும். It is when you go away from the destination of yours, then it becomes the destination. Losing the target, okay? Losing the target. Is missing the target. Missing the target. அதுக்கு கிரீக் டேர்ம் கொடுத்திருக்காங்க, ஹமாஷியா. Hamartia. ஓகே, இதுக்கு பேர் வந்து ஹமாஷியா. The term given to this is hamartia. சின்ன ரெண்டு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பரப்டோமா ஓ ஹமாஷியா. both leads to sin. ஓகே, அப்போ அந்த பாவம் என்று சொல்ற நேரம் தவறி அடி எடுத்து வைப்பது, இப்படி தான் இருக்கணும் இலக்கை விட்டுட்டு வேற எங்கேயோ போகிறது பாவம். So sin means missing the target and going into a different direction. That is sin. ஏதாவது கற்றுக்கொள்றீங்களா இன்றைக்கு? Are you learning something new? This is basic. This is a basic foundational truth. All Christians should know. Okay. Okay. சரி, இப்போ நாங்கள் இந்த பாவம் செய்யறதுக்கு காரணம் நான் சொன்னேன், எத்தனை காரணம் இருக்கு? How many reasons? இந்த பாவத்தில் மனுஷன் விழுறதுக்கு எத்தனை காரணங்கள் இருக்கு? How many reasons are there for someone to fall into the sin? இப்போ we are going to see இந்த வசனத்திலிருந்து what is the threefold reasons வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? We're going to see the three folds of reason for the fall. நாங்கள் எல்லாத்தையும் போட்டுருவோம், நான் இல்லைங்க இந்த பிசாசு தான். ஓகே, யார் பிசாசுன்னு கேட்டால் என் ஃப்ரெண்ட் தான் பிசாசு எனக்கு, ஓகே என்று சொல்லி இன்னொரு ஆள் மேலே போட்டுருவோம் தலையில். ஓகே, முக்கியமாக பிசாசு மேலே போட்டுருவோம், இதுதான் பாவத்துக்கு காரணம் என்று. They will say that is someone, the devil is the reason for this. அதுவும் இருக்குது, அது நான் ரெண்டாவதாக தான் போட்டிருக்கேன். அதுக்கு இன்னொரு பேர் இந்த பைபிள் வசனத்தில் கொடுத்துருக்காங்க, ஆகாயத்து அதிகார பிரபு. எங்களை அறியாமல் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் எங்களை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கிறது, அதன் பேர் ஆகாய பிரபு, இன்னொரு பேர் பிசாசு, சேட்டன். எங்களை வஞ்சித்து எங்களை பாவத்தில் விழ வைக்கிறவன், அது ஒரு காரணம். So secondly, in the spiritual world there is a prince of the power of the air, which is a devil, and I also given that secondly. ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் பிசாசுல போடக்கூடாது. So we should not put everything onto the devil. அவனுக்கு சரியான கோவம், இந்த பணம் செய்யறதெல்லாம் செய்துட்டு எந்த மேல பழிய போடுறான் ரெண்டு சொல்லி இருப்பான் பிசாசு. They do the sin and they place the blame on me. சரி, முதலாவது காரணம், what is the first reason? உலகம், the world, உலகம். சரி, இந்த உலகத்துல நீங்க போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாலும், வேலைக்கு போனாலும், சில சமுதாயங்களில் போனாலும், இந்த உலகத்தை பார்க்குற நேரம் பல காரியம் நாங்கள் விழுந்து போகிறோம். உலகத்துக்கு ஏற்றமாய் நடந்து ஆண்டவரை விட்டு விலகி போகும் காரியத்தில் இதுக்கு இன்னொரு பேர் பாவம். So the another term, when we are conformed to the world, when we go with our friends or when we go with our work colleagues, when we go into the wrong things according to the world, that is also sin. சரி, மற்றது
நானும் நீங்களும் Second is you and I. எங்களுடைய மாமிசத்தின் நிச்சயங்கள் படி நாங்கள் பாவத்துக்குள் விழுகிறோம். Because of our own carnal fleshly desires, we'll fall into the sin. எத்தனை பேர் இந்த கையால பாவம் செய்திருக்கீங்க? How many of you committed sin with your hands? இந்த செய்திருக்கிறாரோ? எத்தனை பேர் உங்க கண்களால பாவம் How செய்திருக்கீங்க? many of you sin with your eyes? அடிக்கடி செய்வோம் தான் நோக்கல இருக்கு. We regularly we do that. சரி, இதெல்லாம் யாருங்க செய்யறது? So who நானா does- நீங்களா? நாங்க தான் செய்யறோம் தானே. Who do these things? It is மாமிசத்தின் us. இச்சைகள். It is a fleshly desires. ஓகே, சரி. இப்போ பாவம் செய்யறதுக்கு 3 காரணங்கள் என்ன? So what are the 3 reasons for committing sin? வேற யாரும் இல்லை, மீ. ஓகே, It is நான் இந்த ourselves. சரீரம், ரெண்டாவது It is our own பிசாசு, மற்றது bodies. நான் First சும்மா is இருந்தாலும் இந்த devil. உலகம் விடுதில்லையே. Even if I say no, but the world is not letting me 3 say no. reasons. இதான் இந்த பைபிள் பேசேஜில் 3ஐயும் அழகா எடுத்து காட்டி இருக்கிறாங்க. முதல் 3 வசனத்தை வாசிக்க நேரம் பாவத்தில் விழுறதுக்கு 3 reasons. Okay. These are the 3 reasons for someone to fall into sin. Are you learning something today? Okay, right. So this is very important. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகம் எப்படி எங்களை பாவத்துக்குள் விழ வைக்கிறதுன்னு ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். So while we're in this world, we're going to see how this world make us to fall into sin. சரி, இதுக்கு முதல்ல சொல்லுவாங்கண்டா இது ஏதோ பாடம் படிக்கிற மாதிரி இருக்குதானே. சரி, இது நாங்கள் இந்த ஸ்கூலில் கிறிஸ்டியானிட்டி படிக்கிறாங்க, ரிலிஜன் படிக்கிற நேரத்தில் இதெல்லாம் சிலபஸில் இருக்காம். I don't know you all if you are studied doing these RE things. or religious Okay. studies or history, this is in I the have learned some studies. schools when they take some higher level of religion, they teach that in the schools itself. Okay, it's not something new. அப்போ நாங்கள் கிறிஸ்தவர்கள் இதை கூடுதலாக தெரிஞ்சிருக்கணும். So Christians should know this better than சரி, others. முதலாவது உலக காரியம் என்ன சொல்றால் What is the first thing the world அதுக்கு says? பேர் வச்சிருக்காங்க ஹியூமனிசம். They given the name humanism for this. ரைட். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மனித வாழ்வு பற்றிய இயல். எங்களோட வாழ்க்கையில் வாழ்கிற நேரம் அது வாழ்க்கையோட ஃபிலாசபி தத்துவங்களை பற்றிய ஒரு இயல். It is actually a philosophy சரி, about our own இது என்ன சொல்லுது humanism. என்றால், அதாவது ஹியூமனிசம் என்ன சொல்லுகிறது என்றால், What does this humanism teaches us? நிறைய பேர் இன்றைக்கு சிலைய ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுப்பாங்க, வேர்ல்ட்லையும் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒர்க்கிங் பிளேஸ்லையும் சொல்லிக் கொடுப்பாங்க. சில ஆக்கள் தங்களோட கிராண்ட் சில்ட்ரனுக்கு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இப்படி தான் சொல்லுவாங்க, நீ நினைத்ததை வாழ்வில் செய்து முடி. So we could see that in schools, in workplaces, even the grandchildren, the parents would even teach that do. நான் இதை இந்த கண்ணால் பார்த்துக்க ஒரு Become what you- கிராண்ட் மதர் இந்த சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கிராண்ட், ஹே யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப், ஓகே என்று தான் சொல்லி The கொடுத்தேன். grandparent will come and say to the grandchild, do whatever you want to do. நினைத்ததை வாழ்வில் செய்து முடி. Do whatever you want to do in your life. இஸ் இட் கரெக்ட்? இது சரியா? இதை வச்சிருக்கனால தான் நிறைய பேர் பாவத்தில் போயிட்டு விழுறாங்க. Because they're keeping this in their mind, that's why This people is are falling called into sin. humanism. The world says that. Okay, right. மற்றவர்களை பற்றியெல்லாம் நினைக்காத, நீயே உனக்கு தலைவன். So don't think about others, think that you are the leader of your own life. இந்த 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 ஹியூமனிசம் என்ன சொல்றது என்றால், உங்களை மேலே தூக்கி வச்சு இங்கே மற்றவை என்ன சொல்றாங்க அதை பற்றி ignore it. Okay, So just you do keep whatever you yourself want என்று As சொல்றது a தான் leader, just ignore everyone else. Okay, is it correct? Is this இது சரியானதா? No, தானே. அப்போ இதான் உலகம் சொல்றது. இதில் நாங்கள் வாழ்கிற நேரம் நாங்கள் நிறைய நேரங்களில் பாவத்துக்கு விழ தயாராக. This is what the world teaches us. This is the reason Okay, the second that one we is fall into called the sin. materialism. Okay, what is this materialism? தமிழில் போட்டிருக்காங்க, சரியான டிரான்ஸ்லேஷன் நான் சொல்ல மாட்டேன். இந்த பொருட்களை பற்றி, பொருளுக்கு பின்னால் போகிறது, இந்த உலக ஆயுதம், இந்த மெட்டீரியல் வந்து ஒரு ஆயுதம் மாதிரி இது எங்களை மடக்கிரும். ஓகே, பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்ற மாதிரி. ஓகே, இந்த இந்த மெட்டீரியல் திங்ஸ் கேன் மேக் அஸ் டு மேக் சின். உலக ஆயுதம். So materialism is like a weapon. It can fool us into sin. சரி, சில பேர் சொல்கிறாங்க இதுக்காண்டி தான் நீங்கள் வாழணும், இதான் கூட லைஃப். ஓகே, ப்ராஸ்பரிட்டிஸ் இஸ் லைஃப், இதுக்காண்டி வாழுங்க, உலகத்தில் நல்லா இருங்க, காசை ஓகே, அவங்க எங்கத்தை போயிட்டு இதை படித்து எங்கே விழுந்துட்டாங்களோ தெரியாது. ஓகே, ஆஸ்திகளையும் பணத்தையும் சேகரிப்பதே வாழ்வின் குறிக்கோள். கிறிஸ்தவர்களையும் இது பாதிக்கிறது. So people are teaching that just have all these assets, the inherited assets and the materials, and this will be your target for your life. நாங்கள் மனதை தொட்டு சொல்லுவோம், அநேகமான நேரங்களில் எங்கெங்கட பிள்ளைகள் விடுது, இந்த பணம் பிள்ளை என்றால் பணம் தேவை எங்களுக்கு. ஓகே, இந்த பணத்தையே தேடி அதுக்காகவே வாழ்ந்து அதுக்கு பின்னால் போகிற நேரத்தில் அநேக பிள்ளைகளை மனிதர்கள் விடுவார். So if you see that money is needed in our life, but we should not go after the money. If they go after the money, people will fall into sin, and that will impact the Christians.
எத்தனை பேர் இன்கம் டேக்ஸ் மேனுக்கு டிமிக்கி விட்டுருக்கோம் நாங்கள்? So how many of you fail to pay the inheritance tax? சரி, கிறிஸ்டியன்ஸும் இதை செய்வது உண்டு. Even the Christians will not pay the inheritance tax. ஓகே, கடையில் போய்ட்டு வேலை செய்கிற நேரம் இதெல்லாம் கணக்கில் போடாமல் சும்மா கையில் தாங்க. ஓகே, நாங்கள் அங்கே காட்ட மாட்டோம் இங்கே காட்ட மாட்டோம் பணம் என்று சொல்கிற நேரம் கிறிஸ்தவர்களும் உலக ஆயுத வர்க்கத்துக்கு அடிமைப்படுகிறார்கள். So we could see that even Christians, when they work in a shop, they said, oh, pay cash in hand. We don't want to pay the tax. So even the Christian themselves is doing the wrong things and falling into sin. இது உண்மைதானே? Is that true or not? Say these are the world. The world is like that. Christians also doing that. ஆனால் இதுகள் தான் பாவங்களை எங்களை செய்ய வைக்கிறது. These are the things that make us to commit sin. Of course, the other important factor is the sex, பாலியல், right? இது எங்கே போனாலும் இந்த விளம்பரத்துலையும் என்ன இப்படியெல்லாம் போட்டுருவாங்க. இதன் மூலமும் மனுஷன் பாவம் செய்கிறான். And also by sex, if you look at the advertisements, it makes us fall into the sin. Sex and money are one of the worst things. People fall into sin. Right? அப்போ இதுதான் இந்த உலக வழக்கம் என்று சொல்கிற நேரம் that is the thing. Okay? சரி, அடுத்தது இந்த ஆகாயத்து பிரபு. So secondly is a prince of the power of the air. சரி, இப்போ இது அவன் யாரும் பிசாசை பார்த்துருக்கீங்களா? Have you seen the devil? இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்க அவர் தான் பிசாசு சொல்கிறவங்க உண்டு. There are people who will say that my neighbor is the devil. பிசாசு யாரும் பார்த்துருக்கீங்களா? Has anyone seen the devil? இந்த ரெண்டு கொம்பு வச்சுட்டு இந்த பல்ல ஈண்டு காட்டிட்டு ட்ரகுலா பல்ல வச்சுட்டு ஒரு ரெட் அண்ட் பிளாக் இதை போட்டுட்டு wearing red and black clothing. ஓகே, வர்றவனா பிசாசு? Is that how the devil will அது come? சினிமாவில் காட்டுற பிசாசு. ஓகே, That's what's seen in the movies. ஓகே, உண்மையான பிசாசு யாரும் பார்த்துருக்கீங்களா? Has anyone seen the real devil? நோ. என்னென்றால் அவன் ஒரு ஃபிகர் அல்ல, அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங். ஓகே, He's not a figure, it is actually a spiritual being. ஓகே, அப்போ அவன் உங்களோட பக்கத்தில் உங்களோட வருவானா? Do you think he will follow you or come next to you? இந்த எல்லாம் தலையாட்டு. People are nodding their head சரி, and saying yes. அப்போ அவன் அநேகமாக செயல்படுவது எங்களுடைய சிந்தனையின் மூலம். ஓகே, Many times he will work through our mind. ரைட். நாங்கள் யோசித்துக்கிட்டு இருக்க நேரம் இந்த பரிசுத்தாவியான ஒரு வேலை செய்கிற மாதிரி அவனும் ஆவிக்குரியவன் நின்றதுனால எங்களுடைய மைண்டில் பேசலாம். As how Holy Spirit of God works in our mind, similarly the devil will work in எங்களுடைய our mind. சிந்தனையை தூண்டி விட்டு பாவம் செய்ய வைக்கிறான். He will tempt our mind and he will make us to commit sin. சரி, அப்போ அடுத்த முறை பிசாசு உங்களோட இயேசுவானவரோடே பேசினான் தானே, அதே மாதிரி எங்களோடையும் சிந்தனையில் பேசி எங்களை பாவம் செய்ய விழ வைக்கிறது தான் அவன் பெரிய வேலை. So he's spoken to Jesus, same way he will speak to us and make us to fall into sin. அப்போ அடுத்த முறை பிசாசு உங்களோட சிந்தனையோட பேசினா என்ன செய்வீங்க நீங்க? So what will you do when the devil next time speaks to you in your mind? ஓகே, இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? Get away, Satan. என்னை விட்டு அப்பாலே போண்டார், ரைட்? He said, get away, Satan. அவனுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அவன் ஓடி போவான். He says, resist the devil, he will flee from you. Okay, got it? Have you got it? It's not easy, but you do it. Okay, right. இந்த முக்கியமாக எங்களை இருக்கிறால் இந்த மாம்ச இச்சையும் விருப்பம் தான் எங்களுடைய பாவத்துக்கு பெரிய காரணியாக இருக்கிறது. So our own fleshly desires and carnal desires are the main reason சரி for the sin. அப்போ இது எங்களுடைய இச்சை அல்லது எங்களுடைய விருப்பம் ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ். So we could say that the great force is our own lust or the fleshly carnal desires. இப்போ நாங்கள் பார்த்தோம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் என்ன சொல்கிறேன்னா, நாங்களோ ரைட் இறந்து போன நிலைமையில் இருக்கிறோம். இதுக்கு காரணம் 3 காரணங்கள். இதனால் நாங்கள் பாவத்துக்கு உட்பட்ட நிலைமையில் இருந்த பொழுது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says when we are dead to trespasses and sin, But he has made us alive. ஆனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Let us thank God. இந்த 3ஆம் 4ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஆங்கிலத்தில் but God என்று ஆரம்பிக்கிறது. The verse 4 start like this, but God. தமிழில் போடப்பட்டால் தேவனோ. In Tamil it means but God. நானோ Says இருந்த myself. நிலைமை மோசம். My state was a worst ஆனால் state. தேவனோ. But God. அந்த வசனத்தை நல்லா இன்னொரு வாசிப்போமா? So shall we all read this எபேசியர் again? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. Ephesians chapter 2 verse 4. நானோ. But கீழே காட்டுங்க. நானோ. ஓகே. தேவனோ. But God. எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய காரியத்தை செய்து God has done a great என்னை wonderful மாற்றினார். thing. He has transformed me. இதுக்கு அவருக்கு நன்றி செலுத்துவோமா? Shall we all give thanks for that? தேவனோ. But God. மறந்துடாதீங்க 4ஆம் வசனம். Don't ஓகே. forget. தேவனோ. Verse 4. But God. ஓகே, அத வசனத்தை வாசிப்போம். Let us all read that 4ஆம் verse. 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். But ஓகே. God, who is rich in mercy, because of his great love with which he loved us,
even when we are dead in trespasses, made us alive together with Christ. By grace you have been saved, and raised us up together, and made us sit together in the heavenly places in Christ Jesus. நாங்கள் செத்த நிலைமை அப்படி இருக்க நேரம் பிணம் மாறி அப்போ எங்களுக்கு என்ன தேவை? உயிர்த்தெழுதல். So அதை we were ஆண்டவர் in a தேவன் deadly செய்தார். state. What அதைத்தான் we இந்த need? வசனம் விளங்கப்படுத்துகிறது. We need a resurrection, and we could see that in here. Right. God raised us up. தேவனோ But இந்த எங்களுடைய God- நிலைமையை பார்த்து He looked at our state. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே ஓகே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே இப்போ 2 டேர்ம்ஸ் பார்க்குறோம். So we've seen 2 terms, நானோ தேவன், myself, but God. நானோ செத்த பிணம், But I was like a மரித்தவன். dead body. I was ஆண்டவர் dead. என்னை உயிர்ப்பிக்கிறார். But God has made me alive. எப்படி உயிர்ப்பிக்கிறார்? How He made me alive? கிருபையினால். By His இப்ப grace. தேவன் செய்த பெரிய காரியம் திரும்ப சொல்லுங்க. கிருபையினால். What is the greatest thing God has done? By His கிருபையினால் என்ன grace. செய்கிறார்? What did He do with His grace? ரட்சிக்கிறார். He saved me. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ரட்சிப்பு. Say it along with me. Salvation. ஓகே. இப்போ இந்த கிறிஸ்டியன் அடிப்படை சத்தியம் உங்களுக்கு விளங்குதானே? So now you know the basic ஆண்டவருடைய foundational கிருபை truth. வேதத்தின் ஒரு அடிப்படை சத்தியம். The Lord's grace is the basic foundation that we could see. இந்த ஹோம் குரூப்ல கிருபைகளை பற்றியெல்லாம் நீங்க படிச்சீங்களா? Have you seen about grace in the life groups? எத்தனை பேர் இந்த ஹோம் குரூப்ஸ்ல வந்து கிருபைகளை பற்றி படிச்சீங்க? கை வைத்துங்க. So how many people learned about grace, type of graces in your life group studies? Only half of them really, right? I challenge நீங்கள் அடுத்த முறை நிறைய பாடங்கள் போகிறது, ரைட்? இதில் இந்த பேசிக்ஸ் திங்ஸை நீங்கள் இந்த ஸ்டடி குரூப்பில் போயிட்டு படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இட்ஸ் Many வெரி lessons are இம்பார்ட்டன்ட். going. It's very important that you attend the life groups and learn these basic foundational truths. ஆண்டவருடைய கிருபையை பற்றி எத்தனை பாடம்? 15 graces we've ஓகே, ரைட், ஓகே, இதெல்லாம் படித்தோம். இதில் ஆண்டவருடைய கிருபை எப்படியாக எங்களுக்கு இறங்கி செய்த காரியங்கள் நாங்கள் படித்தோம். இப்போ ஆண்டவர் எப்படி செய்கிறார்? கிருபைனால் அன்பு மிகுதியாக இருக்கிறனால் அவர் எங்களுக்கு அவண்டி செய்த காரியத்தை நாங்கள் சொல்கிறோம் கிருபை. So because of He's rich in mercy, we could see through His great love, He has shown us His அப்போ grace. எங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குறார். So God has given us the salvation. இப்போ ரட்சிப்புனா என்ன? So what செத்த is மனுஷனை salvation உயிரோடு கொண்டு means? வர்றது. Is bringing a man from dead to alive. சரீர பிரகாரமாக அல்ல, Not through the physical body. ஆத்ம பிரகாரமாக செத்த மனுஷனை போல இருந்தவனை அந்த ஆத்மீகத்தை மாற்றி உயிர்ப்பித்து அவனுக்கு ரட்சிப்பு கொடுப்பதை நாங்கள் சொல்லுகிறோம் ரட்சிப்பு. So you could say that the spiritual transformation that takes place, a man who is dead in spirit is made us brought back to life. That is salvation. ரட்சிக்கப்படும் முன்னதாக ஒரு மனுஷன் Before man got saved, நடக்கிறான், சாப்பிடுகிறான், he உயிரோடு walks, he இருக்கிறான். eats, he's seen as alive. அப்ப அவன் சரீர பிரகாரமாக உயிர் இருக்கிறது. Physically, he has the life in him, ஆனா உள்ளுக்கு இருக்க ஆத்மா செத்ததா இருக்கிறது. but his soul, the spirit in him is dead. ஒரு வகையில் பார்க்க போனால் அவனை சொல்லுவோம் நாங்கள் நடை பிணம். We could say that he's a Walking dead body. dead. Okay. Walking dead. Have you seen walking dead people? Have you seen walking dead சில people? பேர் நாங்கள் சொல்லுவோம் பாருங்க அந்த மனுஷன் என்ன கவலையில் இருக்காரு, அவன் நடக்கிறது பார்க்குற நேரமே ஒரு நடை பிணம் மாதிரி இருக்கிறது என்று சிலரை பார்த்து நாங்கள் சொல்லுவோம். So people are seen with a great sorrow or grief. We will look at them and say he's like a walking dead. ரட்சிக்கப்படும் முன் மனுஷன் நடக்கிற நேரம் அவன் ஒரு நடை பிணம். Before a man got saved, he's seen as a walking dead. ஓகே, இந்த மாதிரி இருந்தவங்களே ஆண்டவர் கிருபையினால இந்த ஆத்மாவை உயிர்ப்பித்து ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். அதுதான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்படுறோன்னே நாங்கள் ஒரு புது சிருஷ்டி. By grace, they get saved, the soul gets saved, and we call them a new creation. சரி, அப்போ அதுக்கு இன்னொரு பேர் மறுபடியும் பிறக்கிறோம். Another name for that is born again experience. ஆத்மாவாக இறந்த நாங்களை ஆண்டவர் மறுபடியும் பிறப்பிக்கிறார். இதுக்கு இன்னொரு பேர் மறுபிறப்பு. We were dead in our souls, and we call that is a born again. சில பேர் சொல்லுவாங்க விடுதலை என்றும் சொல்லுவார்கள். They even say it is a deliverance. இதெல்லாம் ஒன்றுதான். It means the same thing. அப்ப நாங்க என்ன நடக்கிறது? எங்களுக்கு ஆண்டவர் happening to us? ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். God gives us a new life. இதன் பேர் தான் ரட்சிப்பு. This means salvation. சரி, இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? So in order to receive this salvation, what do we need to do? உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? Can you able to do it with your own strength, own work? சில பேர் ஆண்டவருடைய கிருபையை இரக்கத்தை தேடுறதுக்காண்டி என்னென்னமெல்லாம் செய்றாங்க. In order to receive grace and mercy, people have gone into so many places and do a lot of things. போறாங்க. They go to pilgrimages and they go so many places. உருண்டு பிறழுகிறார்கள். They roll around on the ground just மொட்டை to receive அடிக்கிறார்கள். it. They shave their head. அந்த They hang. ஓகே, ரைட்.
நிறைய இந்த இந்த வவுஸ் அதாவது நிறைய சொல்கிறாங்க ஆண்டவரே இதை செய்தால் நான் இதை தருவேன்னு சொல்லி நிறைய They make காரியங்கள்லாம் vows. Yeah. எல்லாம் Do செய்கிறாங்க. this, I will give you this. எத்தனையோ நதிகளில் முங்கி எழும்புறாங்க. They even immerse themselves in holy rivers and they think that that will give them the salvation. மனுஷன் செய்யும் காரியங்களினால் ரட்சிப்பை பெற முடியுமா? By the deeds of a man, do you think they will receive the salvation? சரி, ஓகே, நாங்கள் பிறகு பார்ப்போம். எங்களுடைய காரியங்கள்னால் நாங்கள் ஒரு காலம் இந்த ரட்சிப்பை அடைய முடியாது. By our own deeds, we cannot receive this salvation. இந்த 6ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவுனாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவரத்தை வருங்காலங்கள் விளங்க செய்யத்தக்கதாக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். And raised us up together and made us sit together in the heavenly places in Christ Jesus, that in the ages to come he might show the exceeding riches of his grace in his kindness towards us in Christ Jesus. சரி, அப்போ இது ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு செய்யும் காரியம். By his grace, God is doing this to us. ரட்சிப்பு. The salvation. அந்த திருவிருந்தில் கலந்து கொள்கிற நேரம் When you take part in the Holy Communion, பாஸ்டர் சொன்னாருண்டா ரட்சிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. Pastor said that whoever has been saved, take part in it. ஏய், ரட்சிப்புனா என்னன்னு தெரியுதா? இப்போ Does people know what this salvation means? ரட்சிப்புன்னா என்னன்னு விளங்குறதா? Do you understand now what the salvation means? இந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? Have you received this salvation? இதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். This is the reason why Lord God, Jesus Christ has come down to this world. நீங்கள் ரட்சிப்பை இன்னும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைய தினம் நீங்கள் வீட்டில் போயிட்டு தனிமையில், ஓகே, யாரும் பார்க்காத நேரத்தில் தனிமையில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ரட்சிப்பை எனக்கு தாரும், இதுக்கு தான் நீர் வந்தீர், இதான் முக்கியம் என்று சொல்லி ஜெபம் பண்ணி இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். If you have not received the salvation, go home in alone, close the room and pray. Kneel down and pray and ask God, I need this salvation. That's the reason you have came down to this world. ஓகே, so important. இது மிகவும் முக்கியமானது. சரி, அடுத்ததாக Next, இந்த முதலாவது அவருடைய இரக்கமங்களை மூவ் பண்ணி இந்த காரியங்களை செய்தது. ரைட், அவர் என்ன செய்கிறார்னா அவரோட கூட உயிர்ப்பித்து அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்கிறார். so God has raised us up together and made us sit together in the heavenly places in Christ Jesus with him. புது வாழ்வை கொடுத்து He has given new life. அவர் எங்களை மகிமையாக்கி He has glorified us. அவரோட கூட உட்கார With him, வைக்கிறார். he made us seated with him in the இது heavenly பெரிய ஒரு places. சிலாக்கியம் தானே? It's the greatest privilege, isn't it? எத்தனை பேருக்கு நல்ல ஒரு சந்தோஷம், ஓ ஆண்டவர் என்னை How many உயிர்ப்பித்து of you have this அவருக்கு happiness? பக்கத்தில் என்னையும் உட்கார வச்சிருக்கார் என்றால், எனக்கு மதிப்பு கொடுத்து எனக்கு மகிமை கொடுத்து என்னை உட்கார வச்சிருக்கார் என்றால் எத்தனை பேருக்கு சந்தோஷம்? How many of you are happy to see that he has raised us up when we ஆகையால் are இன்றைய dead, நீங்க made us ரட்சிக்கப்பட்டவர்கள் இங்கிருந்து seated போற together? நேரம் இந்த சந்தோஷத்தோட போங்க. So when you go home, just go with this happiness Right. that அப்ப ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். God has done a great and mighty things among us. ஆண்டவர் எங்களுக்கு இந்த உயிர் பிச்சையை கொடுத்து எங்களை ரட்சித்தது தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பெரிய அதிசயம். So what is the greatest miracle that we've received is that we have received the salvation. He has given his life and brought us. சில பேர் நினைக்கிறாங்க எனக்கு விசா கிடைக்கிறது, பண கஷ்டத்திலிருந்து வெளிவர்றது, சுகவீனத்திலிருந்து சுகம் கொடுக்கிறது, இதுதான் பெரிய காரியம். So some people are thinking that getting healing from a disease or the needs being met is the greatest miracle that they'll receive. அதை விட பெரிய காரியம் என்ன? What is the greatest miracle above that is? பெரிய மிரக்கல் உயிரே இழந்து எங்களை பிடமாக இருந்த எங்களை உயிர் பிச்சை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து எழுப்பி அவருக்கு பக்கத்தில் உட்கார வச்சது பெரிய அதிசயம். While we are dead, God has made us alive and raised us up and made us seated in the heavenly places with him and given that salvation. That is the greatest miracle that God has done for us. சரி, இப்போ நாங்கள் கொஞ்சம் காரியங்களை பார்க்க போகிறோம். என்னென்றால் நீங்கள் ரட்சிப்பு அடைந்தவர்களா இல்லையான்றது பார்க்க போகிறோம். So we're going to see the signs whether you have been saved or not. We're going to look at that. அப்போ நான் சில டெஸ்ட் வைக்க போகிறேன். I'm going to test you. How many of you like tests? எத்தனை பேருக்கு பரீட்சை என்றால் விருப்பம்? சரி, இந்த டெஸ்ட்டை நான் வாசிக்கிறேன். நான் பதில் நீங்கள் கூட ஒருத்தரும் பதில் கேட்கல, நீங்களே பதிலாக கொடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு. ஓகே, So I'm going to read the question. Just answer yourself. I'm not going to ask you to answer. ரைட். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர் மத்தியில் கடவுள் என்றாலே ஒரு பயம் இருப்பதை அவதானித்துள்ளீர்களா? So in the midst of the non-Christians, have you seen people with this fear that when they get to know God or when they அவங்க சில வேளை hear கடவுள் the term God, இல்லை என்று மறுதலிக்க கூட அதெல்லாம் சும்மா போய் சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள கடவுள் என்றால் ஒரு பயம் இருக்கிறது so even எல்லாருக்கும். the people who deny God, they even have this fear when they hear the word God. இதனால் தான் கடவுளை ஆராதிப்பவர்களை கண்டால் அவர்களுக்கு ஒரு வெறுப்பு. ஆனால்
இவர்கள் கடவுளை தேடி வராவிட்டாலும் கடவுள் அவர்களை தேடி சென்று கொண்டிருக்கிறார். So when the people see people worship, they despise them. But you could see that even they don't comes go to after God, but God comes after them, இந்த searching for கிறிஸ்தவர் them. இல்லாதவர்களுக்கு மரணம் என்றால் ஒரு பெரிய ஒரு பயம். So those non-Christians, they get a great fear when they hear the term death. ஆனால் ரட்சிப்படையும் பொழுது இதெல்லாம் மாறுகிறது. So but when a person receives the salvation, everything changes. அவர் எங்களை பக்கத்திலே உட்கார வச்சிருக்க, அவர் எங்களுடைய அப்பா, அப்ப நாங்கள் மாறுபட்டவர்கள். So because he made us seated together next to him, he's a father, and everything changes. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. So now compare yourself. மரணத்தை கண்டா நீங்க பயமா? When you face death or when you hear about death, do you get fear? நான் டெஸ்ட் வைக்கிறேன், நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். So I'm just testing you, just answer yourself. ஓகே, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதா? அதாவது ஆண்டவர் என்னை ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார், என்னோடு இருக்கிறார். இந்த இது கிறிஸ்தவர் இல்லாதவர்களுக்கு இல்லை. உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஓகே, so do you get this feeling inside of you that you get really happy that you're being saved? If you're Christian, you will. செகண்ட் டெஸ்ட். ஓகே, இரண்டாவது பரீட்சை. நாம் அதே பழைய ஆட்கள் அல்ல. முந்தி எப்படி இருந்தோம்? இறந்த குணங்கள். நாம் விரும்பினாலும் பழைய நிலைக்கு செல்ல முடியாது. So even if we desire, we cannot go back to the past former things. கொஞ்சம் பேர் திரும்ப அந்த பழைய நிலைக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துருவாங்க. Some people will go back to their past and they come. நீங்க போனாலும் even if you go, ஆண்டவர் விட மாட்டார். God will never let you go into your past. பேசிக்கிட்டே இருப்பார். He will keep talking to you. முடிஞ்சா போய் பாருங்க. Try to go into your past. நாம் அதே பழைய ஆட்கள் அல்ல. We are not the old person. நாம் விரும்பினாலும் பழைய நிலைக்கு செல்ல முடியாது. Even if we desire, we cannot go back to the old state. சோர்ந்து போன கிறிஸ்தவர்களை உங்களை கேட்கிறேன், முடிந்தால் கிறிஸ்தவ கோலத்தை களைத்து விட்டு பழைய நிலைக்கு செல்ல பாருங்கள். முடியுமா உங்களால்? You discouraged and weary Christian, would you able to change your form and go back to your old state or former life? ரட்சிக்கப்பட்ட ஜனம் புதிய சிருஷ்டி, உயிர்ப்பிக்கப்பட்ட புதிய இனம். அதுல போனவங்க அதுல சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. எப்பவும் ஆண்டவர்கிட்ட தான் திரும்ப வருவாங்க. The people who've been saved, they are new creation. There are people who've been revived and they will never go back to their former things. பரவாயில்லை, நீங்க ரட்சிப்பை அடைந்து இழந்திருந்தாலும் திரும்ப வரலாம். So even if you lost your salvation, God will bring you back. That's why God called you for. சரி, இன்னொரு டெஸ்ட் வேணுமா அல்லது? ஓகே, Do you need more tests? ஓகே, சரி. இந்த உயிர்த்தெழுதல் வாழ்வில் உள்ள பலன். What is the power of living in a resurrected life? இந்த மனித மூளைக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும். These are the things that bring confusions in the ஆனால் mind of குழப்பத்தில் people. உள்ளவர்களை தெளிவுபடுத்தும். But it will clear the things of a mind of a human being. பிரச்சனைகளை மேலாக தீர்க்காமல் ஆழமாக தீர்க்கும். But it cannot fully solve the problems, but deeply it will bring a solution to it. இந்த நாங்கள் நிறைய ரீசன்ஸ் பார்த்தோம். மனுஷன் ஏன் பாவத்தில் இருக்கு, அதெல்லாம் நிறைய ரீசன் பார்த்தோம். இதெல்லாத்தையும் சூப்பர்ஃபிஷியலாக மேலாக தீர்க்காமல், ரைட், இட் வில் கோ டீப்பர். அதுக்கு தான் இந்த நான் உங்களோட இந்த சில அடிப்படை சத்தியங்களை இட் வில் கோ டீப்பர், ஆழமாக போயிட்டு பிரச்சனைகளை தீர்க்கும். So it's not a superficial solutions, but it actually solve the problem which are deep, which are deeply rooted. ஆகையால் எமக்கு புரியாமலே எமக்குள் இன்னும் அநேக அதிசயங்களை செய்வதுதான் இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. So the life of the salvation is that the thing that bring us more and more into wonderful things even without our own knowledge or understanding. ஆகையால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, நீங்க இன்னும் குழப்பத்துல இருந்து சோர்வுல இருந்து ஐயோன்னு இருக்கிறீங்களா, அல்லது God has answered, I know that என்று இருக்கிறீங்களா? Oh, the people who are being saved, are you still in a state of confusion and thinking, oh, do you think that God has an answer for this? இந்த பரீட்சையெல்லாம் ஏன் நான் வைக்கிறேன்னா நிறைய ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. So the reason I'm testing you all is because there are many people who are in this state. சரி, ஓகே. இந்த உன்னதங்களில் அவரோடு கூட இருக்கிறால் ஒரு ஓய்வு மாதிரி. ஓகே, ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஒரு 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 ஸ்டேட்டஸை கொடுக்குறார், ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம். இதுதான் அந்த ரெஸ்ட். அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்குதுன்னு. What is the meaning of being seated in the heavenly places? Like a rest, that you have this peace and joy inside your heart. ஓகே, ரட்சிக்கப்பட்டவர்களே, இது உங்களுக்கு இருக்கிறதா? So you people who have been saved, have you have this feeling inside of you? படும் மோசமான டெஸ்ட்டுகள் தான் என்ன. It is a very worst test we are going through. ஓகே, சரி. இந்த மனித குலத்தை இந்த மீட்டதின் திட்டம். So what is the plan of redemption of this humanity? 8ஆம் வசனம் தொடக்கம் 10ஆம் வசனம் வரை. From verse 8 to 10. ஓகே, are you all with me still? இன்னும் என்னோட இருக்கீங்களா, இல்லை வேற எங்கேயாவது நித்திரைக்கு போயிட்டீங்களா? ஓகே, சரி. 8ஆம் வசனம் தொடக்கம் 10ஆம் வசனத்தில் இது நிறைய பேர் மனப்பாடம் பண்ணுறேன். இந்த அதிகாரத்திலே
நிறைய பேர் மனப்பாடம் பண்ணுற வசனங்கள் என்றால் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஓகே, So many people who actually memorize these two verses from this chapter. It is verses 8 and சார் 10. இங்கேருந்து போகிறதுக்கு முதல்ல கொஞ்சம் திரும்ப படிச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போங்க. ஓகே, So before you go, please read through this again and again and memorize it before you leave. Ephesians chapter 2 verses 8 and 9. Ephesians chapter 2 verse 8 and 9. உங்களோட homework என்ன? Memorizing What is words. your homework? It's to memorize these two verses. Ephesians chapter 2 verses 8 and 9. Ephesians chapter 2 verse. சரி, நான் முதல்ல தமிழில் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷில் வாசிங்க. எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுவோம். என்னோட சேர்ந்து வாசிங்க எல்லாம் சேர்ந்து. ஓகே, எல்லாம் சேர்ந்து. ஓகே ஓகே. Let us all read this together. கிருபையினாலே என்னோட சேர்ந்து விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டத்தபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. For by grace you have been saved through faith, and that not of yourselves, it is a gift of God, not of works, lest anyone should boast. ஓகே, அழகான வசனங்கள் தானே. இன்றைக்கு நான் படித்தது these are beautiful verses. அவ்வளோத்தையும் சுருக்கி It is actually summarized. அழகாக போட்டிருக்க வசனங்கள் தான். எபேசியர் எங்கே இருக்கு? எபேசியர் Ephesians chapter 2. எங்கே இருக்கு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் Chapter 2. எத்தனை வசனங்கள்? How many 8 verses? 9. 8 and 9. ஓகே, ரைட். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, வாசித்துக்கொள்ளுங்க. Underline the verses. Please கிருபையினாலே read again. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவுனா என்னங்க? What is gift of God means? கிருபையினாலே அது ஒரு ஈவு. It is ஈவுனா a என்ன? gift. Gift. In English it's a gift. Gift. For God For by His grace gave you a gift. ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு ஒரு பரிசை ஈவாக ஃப்ரீயாக கொடுத்திருக்கிறார். அதன் பெயர் என்ன? what is that gift? ரட்சிப்பு. Salvation. அந்த ஈவின் பெயர் ரட்சிப்பு. அது That எங்களுக்கு gift is the கிருபையினாலே salvation. By grace through faith கொடுத்திருக்கிறார். He has given that யாராவது gift. உங்களை தேடி வந்து, பிரதர் சிஸ்டர், உங்களை நான் ஐ லவ் யூ so மச், இந்த gift எடுத்துக்கொள்ளுங்கன்னு கொடுத்தால் இட்ஸ் a great thing தானே. If someone comes and give you a gift அதான் by ஆண்டவர் love, செய்திருக்கிறார். isn't that a great thing? That is what அதன் God has பெயர் done என்ன? for us. What is that ரட்சிப்பு. gift? Salvation. ஓகே, ரைட். ரட்சிக்கப்படுகிறீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய gift. You've been saved is not of yourselves, it is a gift of God. அதனால தான் திரும்ப சொல்றேன், இந்த கிஃப்டை நீங்கள் இதுவரை பெற்றராவிட்டால் இன்றைய தினம் you and God, okay, So if do you still something have today. not received this gift, it is between you and God, and ask and receive that salvation. சரி, ஒருவரும் மேன்மை பாராட்டத்தபடிக்கு இது கிரியைகள்னால் உண்டானதில்லை. The last verse, number 10. ஓகே, இப்போ நாங்கள் கடைசியாக வந்து முடிக்க போகிறோம். இந்த கேள்விக்கும் பதில் வரப்போகிறது. ஆரம்பத்தில் போட்ட So we're going to come to கேள்விக்கு. the சரி, end. இங்கே பாருங்க, இந்த ரட்சிப்பு எங்கட கிரியையில் தங்கி இல்லை. நாங்கள் மறித்தோ நாங்கள் செய்தோ அதனால ரட்சிப்பு வராது. So it is not by our deeds or works that we have received this salvation. இதுதான் கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள வித்தியாசம். This is the difference between Christianity and other religions. இஸ்லாமில் அல்லாஹ் கிட்டே நெருங்க முடியாது, அவர் அப்பானும் கூப்பிட முடியாது. In Islam, அவர் இருக்கிறதோ they மிச்சம் cannot go தூரத்தில். near அவர் Allah. எப்படிங்க இறங்கி வந்து உங்களுக்கெல்லாம் ரட்சிக்க போறாரு? You cannot even go You near can't that reach him. God. Okay, in Islam. So in Islam, it's impossible for man to go next to God. இந்துசம் புத்திசம் என்ன சொல்லுகிறது? What does Hinduism and Buddhism teaches us? நல்லதே செய்யுங்கள், It says, do good. செய்து அடுத்த பிறவியிலாவது They will say, நல்லதா next life, பிறப்பீங்க. do அதுக்கு good and good. பிறந்து நீங்கள் இந்த உலகத்தில் வந்து ஏதோ நீங்க இருக்கலாம், செய்து பாருங்க முடிஞ்சா நல்ல Do காரியம். good deeds and then you will Right. born again. See, கிறிஸ்தவத்தில் மாத்திரம் சொல்றது ரட்சிப்பு கிரியைகளால் உண்டானதல்ல, இது கிருபையினால் ஆண்டவர் கொடுக்கும் ஈவு. So the salvation is not by deeds or works, but it is by the grace of God. Through faith we received it. இதுக்கு நீங்க பெருமைப்படுறீங்களா? எங்களுடைய கிறிஸ்தவர் are you going to நாங்கள் boast? கடவுள் எங்களுக்கு இப்படியான ஒரு ஈவை தந்திருக்கிறார், ஒரு கிஃப்டை தந்திருக்கிறார், ரைட், இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார், ஃப்ரீயா தந்திருக்கிறார். God has given this free gift of salvation. Are you going to boast? எத்தனை பேர் இன்றைய தினம் இங்க இருந்து போறேன் சந்தோஷத்தோட போக போறோம்? How many of you can leave this place with இதுதான் ஆண்டவர் செய்த happiness? பெரிய மிராக்கிள் லைஃப்ல. This is the greatest miracle, so you need to live with the great joy. இதெல்லாம் செய்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே பார்த்து 10ஆம் வசனத்துல. So after doing all this, what God is telling us in verse 10, இதெல்லாம் ஆண்டவர் ஏன் செய்தார் என்றால் உங்களுக்கு எனக்கு மத்தியில உறவு வைக்கிறதுக்கு. done this is to have the relationship between us and him. அதன் மூலம் அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், So what is he expecting from us from this? ஏனெனில் For we, இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்காங்க? for for what reason? Okay, right. ஏனெனில் முதல்ல ஆனாலும், okay, கர்த்தர், okay, அதே மாதிரி ஏனெனில் but God here we see நாங்க இருந்த நிலைமையில இருந்து
நானோ ஆனாலும் கர்த்தர் இப்படி செய்திருக்கார் கர்த்தரோ. ஓகே, Even though I was, but God has done this. அவர் கிருபையாக செய்தது ஏனெனில் By grace He has done this. Why? நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளில் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். For we are His workmanship, created in Christ Jesus for good works, which God prepared beforehand that we should walk in them. அப்போ ஆண்டவர் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து எங்களை படைச்சது காரணம் So what is the reason that God has took all the salvation எல்லாம் கொடுத்து ingredients and படைச்சது? molded us and created us நீங்க அப்பம் மாதிரி with the நல்லா இருக்கணும், salvation? Because we want to look like சாப்பிட்றதுக்கு டேஸ்டா a இருக்கணும். tasty appam. எத்தனை பேருக்கு அப்பம் நல்லா சுட சுட அப்பம் சாப்பிட விருப்பம்? How many of you like இன்றைக்கு to ஏதாவது ஸ்ரீ eat கொடுக்குறீங்களா a warmed appam? அவருக்கு கொடுத்து பாருங்க உங்களுக்கெல்லாம். ஓகே ரைட், இன்றைக்கு கிடைக்காது. எனிவே சரி, இந்த வெல் அதே மாதிரி தான் ஆண்டவர் எங்களை இந்த கிரியைகளை செய்து நாங்கள் மற்றவங்களுக்கு அல்லது எங்களோட வாழ்க்கையிலே ருசியாக ஆண்டவருடைய செய்கையை காட்டுறவர்களாக அவருடைய உதாரணங்களாக வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். So what is the great purpose of God is that God wants us to be same as Him, like we were created in the same way. So we should do good works like how He has created us, His workmanship. சரி, அப்போ நாங்கள் நல்ல கிரியைகளை செய்கிறது மிக மிக முக்கியம். So it is very, very important that we should do good works. அதனால ரட்சிப்பு கிடைக்காட்டியும் ரட்சிப்படைந்தவர்கள் நல்ல கிரியைகள் செய்தே ஆக So if வேண்டும். you've not received the salvation, but people who have been saved, we must do good work. இப்போ நீங்கள் நல்ல கிரியை செய்யாட்டி வாட் டஸ் இட் மீன்? அதில் அர்த்தம் என்ன? So what does it mean if you don't do good works? நீங்கள் ரட்சிக்கப்பட இல்லைன்னு அர்த்தம். That means you are not been saved. ஓகே சரி, அப்போ நற்கிரியைகள் நாங்கள் செய்வதற்காக வேண்டி தான் ஆண்டவர்களை ரட்சித்து ஃப்ரீயாக ரட்சிப்பை கொடுத்து இந்த நற்கிரியைகளை செய்ய எங்களை Why வைத்திருக்கிறார். God has saved us is that we will do good works in Christ Jesus. சரி, கிருபையை நாங்கள் பற்றி பார்த்தோம். So we looked at the grace. நற்கிரியைகள் செய்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். So it is very important that we do good works. நற்கிரியைகள்னு சொல்ற நேரம் நாங்கள் மாறணும். So what does good works means? We need to be எங்களோட transformed. சிந்தனைகள் மாறணும். Our thoughts should change. ஓகே, அப்போ நாங்கள் அதான் சொல்கிறேன், இந்த மனம் மறுரூபமாகிறதுனாலே, ஓகே, மனம் மாறுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் உங்களோட திங்கிங் மாறணும், Our உங்களோட thinking செய்கைகள் should மாறணும். change. Our deeds should change. இப்போ கிறிஸ்டின்ஸ் நல்ல மனுஷரா? கிறிஸ்டின்ஸ் So do you think Christians are good people? Should be. கிறிஸ்டின்ஸ் இல்லாத நல்ல மனுஷரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? Have we seen good people who are non-Christians? டூ மெனி. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி மோசமாக நடக்கிற கிறிஸ்டியன்ஸை பார்த்துருக்கீங்களா? Have you seen people who say சில they have been தலையாட்டுறாங்க. saved but they do worse things? என்னங்க ரட்சிப்பு? So what is the meaning of salvation then? உலகத்தாரே இருக்கிறாங்க நல்ல ஆக்கள். So if you look at the worldly people, there are very இருக்கிறாங்க, good இருக்கிறாங்க, people. They're இல்லைன்னு still out there. They still exist. அவங்க கிருபையாக ரட்சிக்கப்படாட்டியும் ஏதோ இருக்கிறாங்க நல்ல By ஆக்கள் grace, இருக்கிறாங்க. they're not being saved yet, but they're still out there who are doing good deeds. கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்கணும்? So how a Christian should be? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிப்பதாக. So your deeds should be shine that your deeds, but through your deeds, Heavenly Father should be He should be glorified by your work, okay? own deeds. The others should look at your actions And say, and glorify the Father because of your actions. actions. அப்போ எங்களுடைய கிரியைகளை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தணும். அப்போ எங்களுடைய கிரியைகள் எவ்வளோ நல்லா இருக்கணுங்க. So how much our deeds should be good. ஆகவே தான் கம்யூனியனுக்கு வர நேரமாவது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது. பிள்ளை ஏதாவது சேர்ந்தால் மன்னிப்பு கேளுங்க, திருந்துங்க, வாங்க, நல்ல காரியங்களை செய்யுங்கன்றது வேதத்தில் சர்ச்சில் அடிக்கடி நினைப்பூட்டப்பட வேண்டிய ஒரு காரியமாக So இருக்குது. that's why when you come to Holy Communion, you should be convicted and given a chance to repent and come forward to take part in that. சரி, அப்படி என்றால் மற்றவங்களை பார்த்து அதன் மூலம் சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வரணும். So through your deeds, people should look at you and come to church and get to know God. சிலர் சொல்லுவாங்க, அந்த ஆள் போகிற சர்ச்சா, அங்கன்னா நான் வரமாட்டேன். Some people will say, oh, that person is going to that church, I will not come to that church. அவர் என் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் தான் இருக்கார், அவரை பார்த்து எனக்கு தெரியும் அந்த சர்ச்சுக்கு நான் போகக்கூடாது. So I know the person who lives the next door of me, but I will not go to church. அப்படியாவது யாரும் இருக்கிறீங்களா? Is anyone like that who are here? சரி, அப்போ மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆண்டவர்கிட்ட வரணுமா? அப்போ நீங்கள் உங்களோட கிரியைகள் நல்லா இருக்கணும். So another person should look at your deeds and come to know God. சரி, மூன்றாவது கிரியைகள் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்றால்
கடைசியில் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற நேரம் இதனோ புஸ்தமெல்லாம் திறப்பாராம். இப்போ புஸ்தகம் திறக்க மாட்டார், கம்ப்யூட்டர் திறப்பார். ஓகே, கம்ப்யூட்டர் திறந்தா அந்த ஏஐ எல்லாத்தையும் சொல்லிடும். So if you look at the அதுக்காக judgment இப்போ day, ஏஐ எல்லாம் ஆண்டவர் he will open the வச்சிருக்காருன்றால் book. உங்களோட கிரியை எல்லாத்தையும் பட்டன்னு அது சொல்லிடும். It will show all your deeds. ஓகே, அப்போ ஆண்டவர் கடைசியில் நியாயம் தீர்க்கிற நேரம் எங்களோட கிரியையும் பார்ப்பார். So when God do judgment, he will look at all our ஆகவே deeds when எங்களோட he judges கிரியைகள் us. முக்கியமா இல்லையா? So do you think our deeds are important or not? அப்போ ஆண்டவர் எதுக்காக வேண்டி உங்களை படைச்சிருக்கிறார்? So why God has created us? நீங்கள் நல்ல கிரியை செய்கிறதுக்காக. To do good works. ஓகே, சரி. எனக்கு ஃபியூ மினிட்ஸ் இருக்கிறது. ஓகே, ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் ஃபியூ மினிட்ஸ் திஸ் டைம். ரியலி ரைட். ஓகே, இன்னும் சில காரியங்களை பேசலான்ட்டு இருந்தேன். ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் டைம். அதை நான் விட்டுறேன். இதெல்லாம் கூட தியாலஜி படிக்கிறவங்களுக்கு தேவையான காரியங்கள். ஐ ஸ்க்ராப் தட் அண்ட் கோ. ஓகே, மேபி காட் வில்லிங் இன்னொரு நாள் நான் பார்க்கலாம். ஓகே, ஆகவே நான் இதில் பார்க்கின்றால் எங்களை ஆண்டவர் படைத்ததே கிருபையாக எங்களை ரட்சித்து, எங்களோட ஆக்ஷனை பார்க்காம கிருபையாக ரட்சித்ததே நாங்கள் நல்ல கிரியைகளை செய்கிறதுக்காக வேண்டி. So why God has created us is that we need to do good works. அப்போ எங்களை ஆண்டவர் ஒரு காட்சி பொருளாக வைக்க விரும்புகிறார். So God want us to be like showcase. ஷோபீஸ். ஓகே, Showpiece. எத்தனை பேர் இந்த ஷோகேஸில் ஷோபீஸ் வச்சிருக்கீங்க நீங்கள்? So how உங்களோட many வீட்டில் of you have the ஷோகேஸுகள் இருக்கும், showpieces in the ஷோபீஸஸ் showcase? வச்சிருப்பீங்க. சில பேர் ஒன்றும் இல்லாட்டி ஒரு கிளாஸை வச்சிருப்பீங்க, அல்லது You might have a glass ஒரு பிளேட்டை வச்சிருப்பீங்க. or plate. ஓகே, நிறைய வீடுகளில் இந்த ஷோகேஸுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சிருப்போம். So ஒன்றும் we இல்லாட்டி have நீங்கள் something in ஷாப்பிங் the போனால் showcase. ஷோகேஸுக்குள்ளே நிறைய இருக்கும். So if you go to shopping, you will have so நாங்கள் many உள்ளுக்கு things in the போகாட்டியும் வெளியே அந்த showcase. ஷாப்பிங்கில் வெளியே இருந்து அந்த கிளாஸுக்குள்ளால ரைட். we do window அப்படி விண்டோ shopping. ஷாப்பிங்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. So ஓகே, there are a lot of people who go window shopping. அப்போ இந்த ஷோகேஸாக தான் ஷோபீஸாக ஆண்டவர் எங்களை So படைச்சிருக்கிறார். God has created us like a showpiece. ஓகே, அதை பார்த்து தான் ஆக்கள் உள்ளுக்கு வரணும். So people has to come to the church by உங்களோட looking வீட்டில் at இருக்க ஒரு you. பெஸ்ட்டை வெளியே வச்சிருக்கீங்க மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு. So அது you மாதிரி தான் have ஆண்டவர் உங்களை something that is படைச்சிருக்கிறார். special inside of you. You need to show that so that people can come to Jesus Christ. நீங்கள் ஒரு சிறந்த காட்சி பொருளா? Are you a greatest showpiece? தம் கிருபை மகிமை ஆகியவற்றை உலகில் பிரதிபலிக்க எம்மை காட்சி பொருளாக வைத்திருக்கிறார். So in order to show his grace and glory, God has kept us as a showpiece in this world. இப்போ உங்களுக்கு தெரியுது பதில். Now you know the answer. கடவுளுடைய சாயலாக நாங்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்? So what is the reason God has created in his image and likeness? அவருடைய காட்சி பொருளாக In order to show அவரை நாங்கள் எடுத்துக்க எங்களை பார்த்து அவருக்கு நான் மற்றவங்க அவர்கிட்ட வர்றத்தக்கதாக அவருடைய சாயல் ஆக எங்களை படைத்திருக்கிறோம். so in his likeness, so that people will come to Christ through us by our own deeds. சரி, இந்த கடைசி 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். So I'm going to read the last 2 verses and finish. அவர் கவிஞன், நான் கவிதை. So he is a poet, I am the poetry. அவர் ஓவியன், நான் ஓவியம். He is the artist, I am the drawing. என்னோட எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். Shall we all say this together? அவர் கவிஞன், He is a நான் poet, கவிதை. I am the அவர் poetry. ஓவியன். He is the artist, I am the art. பாத்தீங்களா ஆண்டவரின் கைசைகை கைவண்ணம். Can you see the workmanship of God? அப்ப இன்னைக்கு நீங்க இங்க இருந்து போற நேரம் நல்ல ஒரு கவிதையாக, Before நல்ல you ஒரு leave this ஓவியமாக, place, நல்ல go ஒரு with a good காட்சி பொருளாக poetry, good showcase, a good art. இருப்பதுக்கு தீர்மானம் எடுத்துக்கொண்டு போங்க. Take a decision and leave this அது place. எங்கட பிள்ளைனால செய்ய முடியாதுங்க. With our own strength, we அதுக்கு cannot do ஆண்டவருடைய this. பலன் தேவை. We need the strength of God. அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? Shall we all pray for that? Okay, let's all pray. Okay. நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்ததே நோக்கத்தை நன்று உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. Lord, we understood the purpose and plan for you to created us. நீர் கவிஞன், நான் ஒரு கவிதை. Lord, you are the poet and I'm the poetry. நீர் ஒரு ஓவியன், நான் ஒரு ஓவியம். You are the artist, I'm the art. இப்படியாக இருப்பதற்கு உம்முடைய பலன் தேவை ஆண்டவரே. To be like this, we உம்முடைய need your பரிசுத்த strength ஆவியின் and வழிநடத்துதல் power. தேவை. We need the leading of the Holy Spirit of yours, அப்படியாக Lord. இங்க இருக்கும் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி அருளும். That way, lead us likewise, அவரை Father. உற்சாகப்படுத்தி அருளும். Oh Lord, encourage them, Father சிறந்த God. காட்சி பொருளாக இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்தருளும் Help them to ஆண்டவரே. live as a better and best showcase in this world, Father God. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கேட்டுக்கொள்கிறோம். In the name of Jesus Christ, we ask all this. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of தேவனுடைய our Lord அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். சரி, எல்லாரும் எழுந்து சென்று இன்றைய நம்ம ஆண்டவர் எங்களுக்கு இன்னமும் எல்லாம் காட்டினாரும் அது மாதிரி செய்கிறதுக்கு அவருடைய வழிநடத்தல் தேவை. அவருக்கு ஒரு நன்றி செலுத்தி விட்டு எல்லாருமாக செல்வோம். ஓகே, So let us give thanks to the Lord and leave this place. என் ஆத்மாவே கர்த்தரையே சோஸ்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தையே சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை.
ஆமென்.